ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாடா அசுரா தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல பேலோடு கெப்பாசிட்டி எல்லாமே இருக்குது. முக்கியமாக மாடர்ன் ஸ்டைலில் எல்லாமே டீசெண்டான லுக்லேயும் கொடுத்துருக்காங்க. என்ஜின் பார்த்தோம்னா 4S பிசிஆர் என்ஜின், டீசல் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்க மாதிரி BS6 பேஸ் 2 பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. பவர்னு எடுத்தோம்னா 99 ஹார்ஸ் பவர் ஆட் 2800 RPM வரைக்கும் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பவர் இருக்குது. ஹார்ஸ் பவரை பொறுத்தவரை நல்ல பக்கவாறு இருக்குது. முக்கியமாக டார்க் நல்லா இருக்குது. 300 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டோம்னா நல்ல மெட்டல் பம்பரில் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஃபீச்சர்ஸ் அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குது. நல்ல நீடித்து உழைக்கிய மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வண்டியை பொறுத்தவரை. கியர் பாக்ஸ் GB 400 சிங்க்ரோமெஸ் டைப் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டியில் நல்ல ஸ்பேசியஸ் கேபின் இருக்குது. டிரைவர் கோ டிரைவர் நல்ல கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடின்னு சொல்லும்போது டாட்டாவோட பில்ட் குவாலிட்டி இருக்குது. மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வண்டியில் இருக்குது. கிளச்சை பொறுத்தவரை 280 mmல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வண்டிக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். கிளச்சு நல்ல இதில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்டைலிஷ் லுக்கு ஒரு இது இருக்குது. அது மட்டும் இல்லை, க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 7490 kgயில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, பேலோடு கெப்பாசிட்டி 4135 kg ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டி நல்ல மெட்டாலிக் கலர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாடியிலையும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பக்காவாக இருக்குது. டிசைன் பேலோடு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியே அதே மாதிரி ஸ்டைலிஷ் இன்டீரியர்னு சொல்லலாம். முக்கியமாக டிஜிட்டல் கிளஸ்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஃபீச்சர்ஸ், ஏசி கேபின் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. காம்பேக்ட் ஸ்டியரிங்னு சொல்லலாம். சின்னதாக ஸ்டைலிஷாக இருக்குது. அது மட்டும் இல்லை, விண்ட்ஷீல்டு நல்லா அழகாக பெருசாக இருக்குது. நல்ல விசிபிலிட்டி இருக்குது. கம்ஃபர்டபுள் கேபின்னே சொல்லலாம். மாடர்ன் ஃபீச்சர்ஸோட கூடிய சீட் இருக்குது. அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வண்டிக்கு ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லை, ரூஃப் ஹைட்டுமே நல்லா இருக்குது. ஹெட்ரூம், லெக் ரூம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்பேசியஸாக இருக்கனால நல்ல கம்ஃபர்ட்டுக்கு பஞ்சம் இல்லை. ஏர் கண்டிஷனுமே வண்டிக்கு முக்கியமாக இருக்கனால எந்த விதமான சூடான கண்டிஷன்லேயும் வண்டிக்கு உள்ளால நல்ல கம்ஃபர்ட்டை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, லார்ஜ் விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷ் லுக்கு, சேஃப்டிக்காக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சைடு வியூ மிரர் இதெல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. நல்ல பெருசாகவே இருக்குது. ஃப்ரண்ட் மெட்டல் பம்பர் இருக்குது. இன்னுமே அடிஷ்னலாக சேஃப்டியை கொடுக்குது. ரியர் பார்க்கிங் சென்சார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில்ல பார்த்தோன்னா ஸ்டைலிஷாக இருக்குது. டாட்டா லோகோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. ஹெட்லைட்டை பார்த்தோன்னா அப்படி காம்பேக்டாகவே நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஆக்சில் கான்ஃபிகரேஷனை பொறுத்தவரை 4x2ன்னு சொல்லலாம். முக்கியமாக நல்ல இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வண்டியோட டிசைன் இருக்குது. அது மட்டும் இல்லை, லோடிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கிறதுனால பல்வேறு விதமான இதுக்கு பயன்படுது. பிரேக்கை பொறுத்தவரை ஹைட்ராலிக் பிரேக்கு 10 அடி 12 அடி வண்டியில் பயன்படுத்தப்படுது. அதை விட பெரிய வண்டின்னு சொல்லும்போது நமக்கு ஏர் பிரேக்ஸ் பயன்படுத்துகிறாங்க 14 அடி மற்றும் 17 அடி வண்டியில். ஸோ வண்டியை பொறுத்தவரை 10, 12, 14, 17 அடி நீளங்களில் கிடைக்குது. அவரவர் தேவைக்கேற்ற மாதிரி அதை சூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ண மாதிரி. டயரை பொறுத்தவரை 8.25x16ன்னு சொல்லக்கூடிய டயர் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. சைடு சேஃப்டி பார்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பவர் ஸ்டியரிங், டில்ட் அண்ட் டெலஸ்கோபி டைப்பில் கொடுத்துருக்காங்க. டாட்டாவோட நம்பிக்கை முக்கியமாக இந்த வண்டியில் இருக்குதுன்னு சொல்லலாம். மாடர்ன் ஃபீச்சர்ஸோட கூடிய இந்த வண்டியில் டிரைவர் சீட்டிங் பார்த்தோம்னா டிரைவர் ப்ளஸ் 2 பேர் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல குவாலிட்டியான தயாரிப்புன்னே சொல்லலாம் வண்டியை பொறுத்தவரை. பல்வேறு உபயோகங்களுக்கு இந்த வண்டி பயன்படுது. முக்கியமாக நல்ல லோடாக பாடி ஆப்ஷனை பொறுத்தவரை 10 அடி 12 அடி 14 மற்றும் 17 அடி நீளத்தில் கிடைக்குது. ஒவ்வொரு தேவைக்கேற்ற மாதிரி இந்த வண்டி சூஸ் பண்ண மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஃப்ரேம் சைஸை பொறுத்தவரை 180, 60, 4 mmன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஒரு சேஃப்டியான, அது மட்டும் இல்லை நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு வண்டியாக இருக்க உதவுது. இது FMCG உணவு வகைகள் கொண்டு போகிறது, கொரியர் சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முற்றிலுமாக ரொம்ப பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் ஏற்றிட்டு போகிறது, மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் பொருட்கள் எல்லா விஷயத்துக்குமே கொண்டு போகலாம். ஸோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதுக்கெல்லாம் முக்கியமாக பயன்படுது மெயினாக. இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல மைலேஜுமே கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நல்ல வாரண்டி நல்லா இருக்குது. 3 இயர்ஸ் 3 லேக் கிலோமீட்டர்ஸ் வாரண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாடர்ன் ஃபீச்சர்ஸோட கூடிய இந்த வண்டி இன்னைக்கு நல்ல ஒரு இடத்த பிடிக்குது. ஸோ எக்ஸோரூம் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 16,50,000 ஸ்டார்ட் ஆகுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.